ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். எல்லாரும் லோ பட்ஜெட் போடுங்கன்னு சொல்லிட்டு போது. ஏன்னா லோ பட்ஜெட்ல வந்து வீடியோவே போடுறது இல்லை. வர்றாங்க, பாக்குறாங்க, எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி என்கிட்ட முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணாதான் வண்டி அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க, வண்டியே பார்க்க மாட்டாங்க. முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வண்டி ரெடி பண்ணி கொடுங்க. உங்க கையில வண்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க அட்வான்ஸ் 50,000 பண்ணிடுறேன், நீங்க வண்டி ரெடி பண்ணிட்டு கூட எனக்கு போட்டோ போடுங்க, உங்க வண்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் பயப்படல. இப்படிதான் சொல்லி முன்கூட்டி அட்வான்ஸ் பண்றதா இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாடல் இருக்கான்னு கேட்கறாங்க. எந்த மாடல் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எந்த மாடல் வேணாலும் என்கிட்ட இருக்கு, எல்லா மாடலும் இருக்கு. முன்கூட்டி அட்வான்ஸ் பண்ணி அந்த வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி உங்களுக்கு போட்டோ போடுவேன். வந்து வண்டியை பிடிச்சா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். அதாவது வந்து உதாரணத்துக்கு ஒரு வண்டியை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 10,000 அட்வான்ஸ் பண்ணிட்டு 10 நாள்ல வந்து வண்டி எடுத்துக்கிறேன், காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த அட்வான்ஸை திரும்ப தரமாட்டேன் வண்டி. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வண்டியை பார்ப்பாங்க, மொத்த காசையை வச்சுட்டு எனக்கு வண்டியை கொடுங்கன்னு நீங்க அட்வான்ஸ் பண்ண வண்டிக்கு. அதாவது ஒரு வண்டியை பாக்குறீங்க, ஓட்டி பாக்குறீங்க, 10,000 அட்வான்ஸ் பண்ணிட்டு காசு இல்லை, 10 நாள்ல வந்து வண்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. வேற ஒரு ஆள் நீங்க போன உடனே வந்து மொத்த காசையும் தர எனக்கு வண்டியை கொடுங்கன்னு, எனக்கு அந்த வியாபாரம் பாதிக்கும். நீங்க கடைசியில 10 நாள் சென்று எனக்கு வண்டி வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த 10,000 திருப்பி தர மாட்டேன். அதுவே வண்டியை பார்க்காதே ஒரு 50,000 போடுறீங்க, இல்ல 10,000 போடுறீங்க, வண்டி ரெடியாகி வருது, வண்டியை பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலாம், அதை திருப்பி வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்களுடைய ரூல்ஸ். இந்த வண்டியை சொல்றேன் பாத்துங்க. இது 2009 மாடலு, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஆனா வண்டி தங்கத்தேர் தான் உண்மையிலே குவாலிட்டி. அதாவது வந்து இதுல இன்ஜின் ஃபால்ட், அந்த இன்ஜின் ஏற்றி கடாச்சி BS3 இன்ஜின் ஏற்றிட்டேன். 2009 தான் BS3 இன்ஜின் ஏற்றி வண்டி டங்கு இந்த அப்படி செம்ம குவாலிட்டியா இருக்கு இன்ஜினு. அது இல்லாம செல்ஃப் கண்டிஷனு, புது பேட்டரி, பவர் ஜூன் பேட்டரி 5,000 ரூபாய் கொடுத்து புது பேட்டரி போட்டிருக்கேன். பெரிய பேட்டரி பக்காவா இருக்கும். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. 2009 இது அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. தக்காளி வியாபாரம், வெங்காய வியாபாரம் பண்றவங்களுக்கு வலை மாதிரி அடிச்சிருக்கேன். நல்லா ஓப்பன் பேஸ்ல விட்டு வியாபாரம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். வண்டி காட்டுறோம் பாத்துங்க. 2009 மாடலு, ஒரே ஓனரு, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணி எடுத்துருங்க. வண்டியை உடனே கால் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான். வண்டி அவ்வளவு அருமையா இருக்குது. செல்ஃப் கண்டிஷன் பக்காவா இருக்குது. 2009 சிங்கிள் ஓனர், எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ரேட் போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. பக்காவா இருக்கு. டயர்லாம் வந்து ஒரு ஆவரேஜான கண்டிஷன் தான், பக்காவா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். டயரை பொறுத்தவரைலாம் அதுல இருந்த டயர் அப்படியே விட்டுட்டேன். ஒரு ஆவரேஜான கண்டிஷன்ல தான் இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு. ஃபுல்லா காட்டிட்டேன். இது வந்து வலை அடிச்சிருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லா பக்காவா இருக்கும். ஃபுல்லா கொட்டிட்டு வியாபாரம் பண்ணாங்க, எல்லாம் வெளிப்படையா வெளியே தெரியுற மாதிரி நல்லா பக்காவா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டூல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்கேன். எல்லாம் பக்காவா இருக்கு. சேஸ் முதல் கொண்டு 2017-18 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. தேவைப்படுறவங்க 9677011701 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க, அந்த நம்பர் கால் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க உடனே வந்து எடுத்துருங்க. ஏன்னா 2009, 8, 7 இதெல்லாம் என்கிட்ட ரொம்ப நாள் இருக்காது. ஒரே நாள்ல இப்ப வீடியோ பார்த்த உடனே யாராவது அட்வான்ஸ் போட்டுவாங்க. இருந்தாலும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. அதே மாதிரி முன்னாடி வந்துருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் முன்கூட்டியே எனக்கு கால் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, அதை லாபத்தில் வச்சுங்க. என்கிட்ட பைனான்ஸ் கிடையாது. முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட பேரம் கிடையாது. ஒரு ரேட் சொன்னா அதுல இருந்து எந்த காசும் கம்மி பண்ண மாட்டேன், அதை லாபத்தில் வச்சுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எனக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த உடனே யார் அட்வான்ஸ் போடுறீங்களோ அவங்க கொடுத்து வச்சவங்க. 2009 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. நீங்க வேணும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வண்டி பக்காவா இருக்கு. சேஸ் கிஸ் எல்லாம் முறையா இருக்கு. டயர் மொத்தம் ஒரு ஆவரேஜான கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ளதான், ஒரு 8 மாசம் 9 மாசம் ஓடும் டயர், அவ்வளவுதான். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே கால் பண்ணி உடனே புக் பண்றீங்க. எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல இந்த 10க்குள்ள இருக்கிற வண்டி ஒரு நாள் கூட நிக்காது, அதை லாபத்தில் வச்சுங்க. உடனே கால் பண்ணி புக் பண்றீங்க. வேணுன்றவங்க எடுத்துட்டு போனா ஒரு 2 வருஷத்துக்கு நிம்மதியா ஓட்டலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து ஓட்டுங்க. இது தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோடு. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.